நடைமுறை வாழ்க்கையில ஏமாந்தவர் கிடைத்துட்டா ஒண்ணுமில்லாத பரதேசி கூட ஏறி மிதிப்பான். அரசியல்ல இத சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிதான் ஸ்டாலின் அப்படி ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை போலவே தமிழக அரசியல் களமும் இப்போது சூடுபிடிச்சிருக்கு. கிரிக்கெட்ல ஃப்ரீ ஹிட் பந்து பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். கேட்ச் பிடித்தாலும் அவுட் ஆக மாட்டார்கள் என்பதால அவர்கள் தைரியமாக அடித்தாடுவார்கள். அதேபோல் அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் 62 தொகுதிகளை ப்ரீஹிட் தொகுதிகளாக கருதி அதில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொள்ள தொடங்கிட்டாங்க ஸ்டாலின். இந்த தொகுதிகளே திமுகவின் முக்கிய இலக்காகவும் மாறியிருக்கு. இந்த ஃப்ரீ ஹிட் தொகுதிகளுக்கான ஸ்டாலின் திட்டம் என்ன என்பதை இந்த செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழகத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 172 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் போட்டியிடுகிறது. அவற்றில் திமுக அதிமுக நடுவுல 121 தொகுதிகளில் நேரடி போட்டி உருவாக்குகிறது. அந்த தொகுதிகளில் போட்டி கடுமையாக இருக்கும். அதனால இரட்டை இலை சின்னம் போட்டியிடும் தொகுதிகளை தவிர்த்து அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் 62 தொகுதிகளை குறி வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அவருடைய லிஸ்ட்ல முதல் இடம் பிடித்திருப்பதே தமிழ் மாநில காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் 5 தொகுதிகள் தான். தமாக போட்டியிடும் ஒட்டஞ்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் போன்ற 5 தொகுதிகளுமே திமுக கூட்டணிக்கு ஜாக்பட் தொகுதிகள் தான். அமைச்சர் சக்கரபாணியின் கோட்டையான ஒட்டஞ்சத்திரத்துல தமாகவுக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. அமைச்சர் முத்துசாமி போட்டியிடும் ஈரோடு மேற்கு தொகுதியில தமாக பொதுச் செயலாளரான யுவராஜை வேட்பாளராக்கி இருக்கிறார். முத்துசாமியோடு போட்டி போடும் அளவுக்கு யுவராஜா தொகுதிக்குள் பரிச்சயமாக கிடையாது. இஸ்லாமியர் வாக்குகளை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் இடத்தில் உள்ள ராணிப்பேட்டையில அமைச்சர் காந்திக்கு எதிராக தாமரை சின்னத்தில் நின்று தமாக எதுவும் செய்ய முடியாது. காங்கிரஸ் கோட்டையான கிள்ளியூர் தமாகவுக்கு தள்ளிவிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு சாதகம் செய்கிறார் எடப்பாடி. கும்பகோணத்தில் திமுகவின் சாக்கோட்டை அன்பழகனுக்கு எதிராக அதிமுகவே நேரடியாக களம் இறங்கியிருந்ததால திமுகவிற்கு சிக்கலாக இருக்கும். அந்த தொகுதியும் தமாகவிற்கு தள்ளிவிடப்பட்டதால சாக்கோட்டை அன்பழகன் குஷியாக இருக்காரு. இப்படி ஓப்பனிங்கிலேயே 5 தொகுதிகளும் திமுக கணக்குல எழுதப்பட்டு விட்டுச்சு. அதிமுக கூட்டணியில பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் 27 தொகுதிகளுக்குமே திமுகவிற்கு கேக் வாக் தான். அந்த கட்சி மீதான தன் வன்மத்தை தொகுதி பங்கீட்டில் காட்டிவிட்டார் எடப்பாடி. பாஜகவிற்கு சொல்லிக் கொள்ளும்படி செல்வாக்கில்லாத புதுக்கோட்டை மாவட்டத்துல புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி போன்ற 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த 3மே திமுக கூட்டணி சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கும் தொகுதிகள் தான். கந்தர்வக்கோட்டையில போட்டியிடும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் எளிமையின் அடையாளமாக வலம் வருகிறார். அவரை எதிர்த்து நிற்கும் பாஜகவின் வேட்பாளர் இப்போதுதான் தொகுதி மக்களிடமே அறிமுகமாகி இருக்காரு. புதுக்கோட்டையில திமுக சிட்டிங் எம்எல்ஏ முத்துராஜாவை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் மைத்துனர் ராமச்சந்திரனை களத்தில் இறக்கியிருக்கிறது பாஜக. தன் விராலிமலை தொகுதிக்குள் விஜயபாஸ்கர் முடங்கிவிட்டதால் புதுக்கோட்டையில வேலை பார்க்க ஆளு கிடையாது. ஆனா புதுக்கோட்டையிலையும் திமுகவின் கைதான் ஓங்கி இருக்கு. இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கும் அறந்தாங்கி தொகுதியை பாஜகவிற்கு ஒதுக்கிய போதே காங்கிரஸ் கட்சி உற்சாகமாகிவிட்டது. பாஜகவை சேர்ந்த நாகர்கோவில் சிட்டிங் எம்எல்ஏ காந்தி மீண்டும் அதே தொகுதியில போட்டியிடுறாங்க. எளிமையின் அடையாளமாக இருந்தாலும் அவருக்கென தொகுதியில் செல்வாக்கு கிடையாது. அவரை எதிர்த்து நிற்கும் திமுகவின் ஆஸ்டின் கரன்சியை தண்ணீராக செலவு செய்ய தயாராகிட்டாங்க. திமுக ஆட்சி அமைந்தால் அமைச்சர் வாய்ப்பு என்கின்ற உற்சாகத்துல ஆக்ஸ்டிங் வேலை பார்க்குதான். அதனால காந்திக்கு நெருக்கடி முற்றி இருக்கிறது. ராதாபுரத்துல தனக்கு எதிராக பாஜக களம் இறங்குவதால கிறிஸ்தவர்களின் வாக்குகளை ஒருங்கிணைக்கும் வேலையில இறங்கிவிட்டார் திமுகவின் அப்பாவு. பாஜகவுடனான போட்டி அவருக்கு அல்வா துண்டு போல அமைஞ்சிருச்சு. சாத்தூர்ல தாவேகா சசிகலா கட்சிகளின் சார்பில் முக்குளத்தோரை தான் வேட்பாளர்களாக்கி இருக்கின்றனர். இவர்களுக்கு நடுவுல அதே சமூகத்தைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் போட்டியிடுறாரு. முக்குளத்தோர் வாக்குகள் பிளவுபடும் நிலையில
நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த கடற்கரை ராஜ் என்பவர் வேட்பாளராக இருக்கிறது திமுக தலைமை. வாக்குகள் பிரிவதால உற்சாகமாக இருக்கிறார் கடற்கரை ராஜ். ஆவடி, திருச்செந்தூர், திருவண்ணாமலை போன்ற அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதியை பாஜகவுக்கு எடப்பாடி தள்ளிவிட்டதால அந்தந்த அமைச்சர்கள் உற்சாகமாக இருக்காங்க. அந்த 27 தொகுதிகளுக்கும் திமுக கூட்டணியின் கொடியே உயரம் பறப்பதால பரிதாபத்துல இருக்கிறது பாஜக. அதிமுக கூட்டணியில அமமுகவிற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவற்றில் அமமுக எதிர்பார்த்த 7 தொகுதிகளை ஒதுக்கிவிட்டு மீதி 4 தொகுதிகளை இஷ்டத்திற்கு தள்ளிவிட்டது அதிமுக. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா மன்னார்குடியில அமமுகவை வீழ்த்த கடுமையான வியூகத்தை வகுத்திட்டு இருக்காரு அமைச்சர் டிஆர்பி ராஜா. காரைக்குடியில அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி களத்துல சுற்றி சுழன்றாலும் நாம் தமிழர் கட்சியின் சீமானும் தாவேகா வேட்பாளர் பிரபுவும் பிரிக்கும் வாக்குகள் தங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னு கணக்கு போடுறார் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி. அதே போல சைதாப்பேட்டையை தனது கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரை வீழ்த்தும் அளவுக்கு செந்தமிழன் செயல்படுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குரிய. தாங்கள் வலுவாக இல்லாத திருப்பத்தூர், பூந்தமல்லி, திருச்சி மேற்கு, திருவையாறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதால ஆட்டம் கண்டு போகி இருக்கிறார்கள் அமமுகவினர். இதனால உற்சாகத்துல திளைக்கிறது திமுக கூடாரம். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிராக மதுரை மத்திய தொகுதியில புதிய நீதி கட்சியின் சார்பில் இயக்குனர் சுந்தர் சி போட்டியிடுறாங்க. இரட்டை இலையில அவர் களம் இறங்கினாலும் கூட கடந்த தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் ஜெயித்த பழனிவேல் தியாகராஜனுக்கு சுந்தர் சி எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பார் அப்படின்னு தெரியாம இருக்கு. இதுக்கு நடுவுல தான் ராஜபாளையம் தொகுதியை நாயுடு சமூகத்திற்கு ஒதுக்காதது அதிமுக கூட்டணியில புகைச்சலையும் உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பார்க்குது திமுக அரசு. அதிமுக கூட்டணியில ஓரளவுக்கு வலுவான தொகுதிகளை வாங்கி இருப்பது பாமக மட்டுமே. அவர்கள் போட்டியிடும் 18 தொகுதிகள்ல திமுகவிற்கு எதிராக 10 தொகுதிகள்ல நேரடியா களம் இறங்குறாங்க. பெண்ணாகரம் தொகுதியில பாமகவை வீழ்த்த ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை களம் இறக்குகிறது காங்கிரஸ் கட்சி. அதே போல காட்டுமன்னார் கோவில் விசிக இளைய பெருமானின் மகன் ஜோதிமணியை நிறுத்தி பாமக வேட்பாளருக்கு செக் வச்சிருக்காங்க. விக்கிரவாண்டியில அன்புமணியின் வேட்பாளருக்கு செல்லும் வன்னியர் வாக்குகளை ராமதாஸின் வேட்பாளர் பிரிப்பதால அங்கு திமுகவின் கையே ஓங்கி இருக்கு. ரிஷிவந்தியம், விருத்தாச்சலம் போன்ற தொகுதிகள்ல தேமுதிகவும் பலமாக இருப்பதால பாமகவிற்கு கடும் போட்டி உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இரட்டை இலை சின்னம் போட்டியிடும் தொகுதிகளை தாண்டி அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய 62 தொகுதிகள்ல தனி கவனம் செலுத்த தொடங்கியது திமுக. அன்புமணியின் பாமகவிற்கு ராமதாஸ் தரப்பு பெரும் குடைச்சலை கொடுத்துட்டு இருக்கு. அமமுகவின் வாக்குகளை சசிகலா கபாலிகரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதையெல்லாம் திமுக சாதகமாக்கிக் கொள்ள வேலை பார்த்துட்டு இருக்குதான். பாஜகவில் நிலவக்கூடிய உட்கட்சி பூசல் திமுகவிற்கு சாதகமான சூழலை உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம். டார்கெட் செய்யப்பட்டுள்ள 62 தொகுதிகளுக்கும் பெண் நிறுவனம் மற்றும் ஐபேக் நிறுவனத்தில் இருந்து 2 டீம்கள் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த குழுவினர் லோக்கல் கட்சியினருக்கு தேவையான தேர்தல் யுக்திகளை செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. பாஜக போட்டியிடக்கூடிய திருவண்ணாமலை, திருச்செந்தூர், ஆவடி, ராமநாதபுரம் போன்ற 22 தொகுதிகளும் அன்புமணியின் பாமக போட்டியிடும் சேலம் மேற்கு, விக்கிரவாண்டி, திருப்போரூர், உத்தரமேரூர் போன்ற 14 தொகுதிகளுக்கும் தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணிக்கு சாதகமா இருந்துட்டு இருக்கு. இப்போதைய 36 தொகுதிகளை வளைத்து விட்டது திமுக. தேர்தல் தேதிக்கு முன்னதாக 62 தொகுதிகளையும் வளைத்துவிடும் திமுக. அதற்கு எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸுகளை இறக்க வேண்டுமோ அதையெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிருச்சு திமுகவின் தலைமை. ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படும் 117 எம்எல்ஏக்கள் பலத்தில் சரிபாதையை அதிமுக கூட்டணியிடம் இருந்தே பெற்றுவிட காய் நகர்த்துகிறார் ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி சாதகமில்லாத தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு தலையில் கட்டி அறிவாலயத்திற்கு அனுகூலம் செஞ்சிட்டாருன்னு அதிமுக கூட்டணிக்கு கட்சிகள் எல்லாம் பெருகி வரும் நிலையில குசியில் திளைக்கிறது திமுக கூடாரம். தேர்தல் நெருங்க நெருங்க களத்துல அடித்தாட அறிவாலயம் தயாராகுவதால அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு.
இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.